திரு பிரகாஷ், சீனியர்கள் ஜூனியர்கள் அவங்களுடைய மோதலின் வெளிப்பாடாக தான் இந்த பேச்சை பார்க்கணுமா? திரு உதயநிதியுடைய பேச்சை பார்க்கணுமா? அதாவது ஸ்டாலின் வந்து உதயநிதியை முதல்வராக்குற ஸ்பீடுக்கு கலைஞர் வந்து ஸ்டாலினை வந்து துணை முதல்வராக்கலை. அதுக்கு காரணம் யார் தெரியுங்களா? இந்த சீனியர்கள் தான். இதே துரைமுருகன், வீரபாண்டி ஆறுமுகம் எல்லாருமே தான் வந்து கலைஞரை வந்து ஸ்டாலினை ப்ரமோட் பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உதயநிதியுடைய ப்ரமோஷன், இப்போ உதயநிதி பேசுகிறத நீங்கள் கவுண்டர் பண்ணி சொன்னீங்க. உதயநிதியுடைய பேச்சோட விஷயம் என்னென்னா, அவங்க பேச்சாளர்கள் முகாம் நடத்தி அதிலிருந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து செய்தி தொடர்பாளர்களாக மாற்றுறாங்க. இது வந்து ஒரு பெரிய எக்ஸசைஸ். திமுக வந்து முழுக்க முழுக்க பண்ணுது, எல்லா இடத்துலேருந்தும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது துரைமுருகனோ சரி, சீனியர்களோ சரி, மற்றவங்களும் சரி, இவங்க எல்லாருமே வந்து உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு மிகப்பெரிய ஹிண்ட்ரன்ஸாக தான் இருந்திருக்காங்க. உதயநிதியோட துரைமுருகனோட பொலிட்டிக்கல் நேச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடில் அழகாக எடப்பாடியோட டீல் பண்ணுவார். ஃபுல்லாக எடப்பாடியோட நல்ல டீலிங் தான் அவருக்கு. ஏவா வேலு இருக்கார் இல்லைங்களா, இவர் எடப்பாடியோட ரொம்ப நெருக்கமாக, எடப்பாடி சேலத்துக்கு போகும்போது ஏவா வேலுவை திருவண்ணாமலையில் பார்த்துட்டு தான் போவார். அந்தளவுக்கு இவங்க க்ளோஸாக இருந்தாங்க. இதெல்லாம் ஆதாரம் இருக்கா? இருக்குது, பல செய்திகள் இருக்குது. நாங்கள் வார இதழ்களில் எழுதிக்கிட்டே தான் இருக்கோம். இதுக்கெல்லாம் ஆதாரங்களை வந்து அந்த டைமில் வந்து அவர் முதலமைச்சரோட ட்ராவலை பற்றி வர்ணிக்கும் பொழுது நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி மணல் விஷயத்தில் மணல் மாஃபியா, கரிகாலன், ரத்னம், ராமச்சந்திரன், இந்த 3 பேரோட இந்த மணல் மாஃபியாவை வந்து முழுக்க ஹேண்டில் பண்ணுறது துரைமுருகன். இன்றைக்கி அதில் அமலாக்கத்துறை வழக்கு 9 ஆட்சியாளர்கள் அதில் சம்மந்தப்பட்டு அவங்க வந்து கோர்ட்டுக்கு வரவழைக்கப்பட்டு அவங்களுக்கு சம்மன்லாம் கொடுக்கப்பட்டு அமலாக்கத்துறைக்கு மணல் அள்ளுவதை கேள்வி கேட்கும் உரிமை இல்லை அப்படின்னு மாநில அரசு வழக்கு போட்டு அது சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி வரைக்கும் பெண்டிங்கில் இருக்குது. மணல் மாஃபியா வந்து இயற்கையில் அனுமதித்த அளவை விட பல மடங்கு மணலை கொள்ளையடித்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய இயற்கை வளம் வந்து முழுவதும் கொள்ளை போயிருக்கு அப்படின்னு சீமான்லேருந்து கீழே இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள்லேருந்து திருமாவளவன்லேருந்து எல்லாருமே தொடர்ந்து இந்த மணல் விஷயத்தில் தொடர்ந்து ஒரு மிக கடுமையான அதிருப்தி இந்த ஆட்சிக்கு எதிராக எழுந்து நிற்குது. அந்த அதிருப்திக்கு எல்லாமே காரணம் துரைமுருகன் தான். ஸோ இந்த துரைமுருகன்ற ஒரு பர்சனாலிட்டி அப்படின்ற கல்ட்டு வயசில் நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த பர்சனாலிட்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஹிண்ட்ரன்ஸ் யாருக்கு? திமுகவுக்கும், திமுக வளர்ச்சிக்கும். இதெல்லாம் அதிருப்தியாக இருக்குன்னா நேரடியாக அழைத்து பேச வேண்டியது கட்சி சார்ந்ததாகவோ நிர்வாக ரீதியாக சார்ந்ததாகவோ. ஆனால் திரு சுமந்த் சொல்கிறாரு, தான் சொல்ல வேண்டிய விஷயத்த திமுக தலைமை ரஜினிகிட்ட சொல்லி பொதுவெளியில் பேச சொல்லியிருக்காங்க. சந்தேகம் சுமந்தோட பர்செப்ஷனுக்கும் அசம்ஷனுக்கும் அவர் எந்த ஆங்கிள்லேருந்து பேசுவார்னு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கே உரிய ஒரு ஆங்கிள்லேருந்து பேசுகிறார் அவர். அதுக்குள்ளே நான் வரல. சுமந்தோட பர்செப்ஷனுக்கோ அசம்ஷனுக்கோ விளக்கம் சொல்கிறதுக்கு எனக்கு இல்லை. ஆனால் KN நேரு ஆகட்டும், இன்னொரு சீனியர் KN நேரு, அவர் வந்து ஆட்சிக்கு எதிராக அவர் செயல்பட்டார்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனங்கள் சமீப காலங்களில் எழுந்தது. KN நேரு, ஏவா வேலு, நம்ம துரைமுருகன் உட்பட எல்லாருமே, நீங்கள் பெரியசாமி அதில் எடுத்துக்கலாம். இந்த டீம் எல்லாமே எந்த காலகட்டத்தை நான் கரெக்டாக சொல்கிறேன்னா, MK ஸ்டாலின் வந்து துணை முதல்வர் ஆவதற்கு கலைஞருக்கு தடையாக இருந்த விஷயங்கள். இன்னொன்று, இவங்க எல்லாருமே என்ன ஒரு கேட்டகாரிக்கலாக போவாங்கன்னா, இவங்க வந்து யாருக்கும் கட்டுப்படவும் மாட்டாங்க. அவங்க கலைஞருக்கே கட்டுப்பட மாட்டாங்க. பொதுப்பணித்துறை சார்பில் அந்த மருத்துவமனையாக இருக்கக்கூடிய அந்த தலைமைச் செயலகத்தை கட்டும்பொழுது துரைமுருகனுக்கும் கலைஞருக்கும் இடையே முரண்பாடு வந்தது. அவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவியிலேருந்து கீழிறக்கப்பட்டு கலைஞர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராகவே அவர் வந்தார். அவரோட ட்ராவல் அப்படி இருந்தது. ஸோ இந்த முரண்பாடுகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். திமுக வந்து நீங்கள் வந்து இந்த ஆட்கள், இந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து அனாவசியமாக வெளியில் பேசுவாங்க, ஆட்சியை குறை சொல்லி பேசுவாங்க,
தலைமையை குறை சொல்லி பேசுவாங்க. நீங்கள் ஒரு செட் ஆஃப் பீரியடில் பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பு மந்திரிகள் செந்தில் பாலாஜி ஆகட்டும், சேகர் பாபு ஆகட்டும், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்த மந்திரிகள் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் வந்து கொடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலுக்கு இந்த ஆட்சி வந்தது. செந்தில் பாலாஜி நான் காலையில் நடந்தது எல்லாத்தையுமே நைட்டு கரெக்டாக சப்மிட் பண்ணிவிடுவார். என்ன நடந்தது, யார் வந்தாங்க போனாங்க வந்தாங்க அப்படின்னு. சேகர் பாபுவும் அப்படி தான், ரைட்டுங்களா? இவங்கெல்லாம் ஆனால் இவங்க வந்து KN நேரு ஆகட்டும், துரைமுருகன் ஆகட்டும், ஏவாவேலு ஆகட்டும், ஏவாவேலும் அதிமுகலேருந்து வந்தவர் தான். ஆனால் அவர் கொஞ்சம் சீனியராக அந்த டீம் கூடவே ட்ராவல் ஆகிறார். இவங்களுக்கெல்லாம் இன்னொரு டிஃப்ரெண்ட் அஜெண்டாவும் இருக்குது. இவங்க இன்டைரக்டாக கனிமொழி ஆதரவாளர்கள், அதுவும் இருக்குது இவங்களுக்குள்ள. இப்போ KN நேரு வந்து இன்டர்னில் அவருக்கு அந்த கனிமொழி ஆதரவு நிலை என்பது KN நேருவுக்கு இருக்குது. ஸோ இந்த ஃபைட் இருக்கு இல்லைங்களா, உதயநிதியா ஸ்டாலினா கனிமொழியா, இந்த ஃபைட்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதில் இந்த ஆட்சியுடைய பலகீனங்களை வெளியே சொல்கிறதுலையும் வெளியே நிறுத்துறதுலையும் முழுக்க 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 இவங்களுடைய பங்கு இருக்குது. இப்போ நீங்கள் அதிமுக ஆட்சினா ரகசியங்கள் வெளியில் வராது, அது போயஸ் கார்டனுக்கு உள்ளே தான் நிற்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ரகசியத்தை நான்லாம் ADMK எக்ஸ்பர்ட்டு, நான்லாம் அந்த ரகசியங்களை வெளியில் எடுக்கப்படுற பாடு எனக்கு தான் தெரியும் நக்கீரனுக்காக. ஆனால் திமுகவில் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும், ஒவ்வொரு ஃபோனில். ஒற்றை தலைமையில் திமுகவை திரு ஸ்டாலின் உறுதியாக வச்சிருக்கிறாருன்னு திரு ரவீந்திரன் சொல்கிறாரு. அவராலேயே வந்து ஸ்டாலினாலேயே வந்து நேருவை கேள்வி கேட்க முடியாது, துரைமுருகனை கேள்வி கேட்கவே முடியாது. இவ்வளோ பெரிய மணல் பிரச்சனை ஓடுது. ஒரு வருஷத்துக்கு 23,000 கோடி மணல் எடுக்கப்படுது. சவுடு மணல், ஆற்று மணல், இன்னொரு மணல், விதவிதமான மணல்கள், கருங்கல் குவாரிகள் கண்ட்ரோலில். இன்னைக்கு நேற்று முந்தா நாள் அந்த அவர் வைக்கிற மைன்ஸ் துறையில் 30 ஆஃபீஸரை ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க. அதில் பெரும்பான்மையாக பல குற்றச்சாட்டுகளுக்குள்ளான ஆஃபீஸர்ஸை துரைமுருகன் ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்காரு. இன்டர்னில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவர் சொன்ன மாதிரி, ரவீந்திரன் சார் சொன்ன மாதிரி துணை முதல்வர் பதவிக்கு இவர் ப்ரப்போஸ் செய்யப்படுறார். உள்ளேருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் என்னென்னா 2 துணை முதல்வர்கள், ஒன்று வந்து உதயநிதி, இன்னொன்று வந்து துரைமுருகன், ரைட்டுங்களா? துரைமுருகனை துணை முதல்வர் ஆக்கிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய கனிம வளத்தை எடுத்துட்டு, ஏன்னா கனிம வளம் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளான ஒரு துறையாக இருக்குது திமுகவுக்கு. 23,000 கோடி வருஷத்துக்கு அதில் ரோல் ஆகிற பணம். அந்த பணம் கணக்கு இல்லை, வழக்கும் கிடையாது. அது கரிகாலன் மேலே வராத குற்றச்சாட்டுகளே கிடையாது. அமலாக்கத்துறை வந்து நீ இயற்கைக்கு மாறாக இவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்க அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை தொடர்ந்து வச்சுக்கிட்டே வருது. ஸோ இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது, ரைட்டுங்களா? KN நேருவை நீங்கள் கேட்கவே முடியாது, துரைமுருகனை கேட்கவே முடியாது, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கேட்கவே முடியாது. இது வந்து மிகப்பெரிய இன்ட்ரன்ஸு. இதெல்லாம் சமாளிச்சுட்டு தான் ஸ்டாலின் வந்து சிங்கிள் மேன் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க இல்லையா? இதில் ரஜினிகாந்த் குறிப்பிடுறாரா இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. ரஜினிகாந்த் வந்து இவங்க சொல்லி தான் குறிப்பிடுறாரு. அதெல்லாம் வந்து ஸ்டாலினுக்கு தேவையே இல்லாத விஷயம். இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அவர் குறிப்பிட்டு அவர் அப்படி பேசி அதை வந்து ஒரு விவாதத்துக்கு உள்ளாக்கி, இதுனா நாடக அரங்கமா? அந்த மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாம் அதிமுகவில் எடப்பாடி இல்லை வேறு எங்கேயாவது நடக்கும்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஏதாவது ஒரு பத்திரிகையில் தான் அந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் இதெல்லாம் திமுகவுடைய பிரச்சனை. சீனியர்கள் என்பது திமுகவுக்கு பிரச்சனை. இப்போ சொன்னார் இல்லையா தம்பி கார்த்திகேயன் சொன்னார், 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். இதை வந்து கொண்டு வரணும்னு உதயநிதி விரும்புகிறார். ஆனால் உதயநிதியால் பண்ண முடியல, கடுமையான எதிர்ப்பு. பெரும்பாலும் சீனியர்கள்கிட்ட தான் அந்த எதிர்ப்பு வந்து பெரிய அளவுக்கு வருது. 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளரை நீ பண்ணலன்னா, அவர் கரெக்டாக சொன்னார் கார்த்திகேயன், விஜய் அரசியலுக்கு வர்றார். விஜயுடைய அரசியலை வந்து எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு அரசியல்ன்றது. இப்போ விஜய் உள்ள வந்தோன்னா அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் தடையா முழுமையாக கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டிய இடத்துல உதயநிதி இருக்கிறார். உதயநிதி மட்டும் இல்லை, ஸ்டாலினும் இருக்காரு, ரைட்டுங்களா? உதயநிதியுடைய ப்ரமோஷன் கொஞ்சம் குயிக்காக நடக்குது, ஸ்டாலினோட ப்ரமோஷன் அவ்வளோ ஈஸியாக நடத்த விடலை, இன்க்ளூடிங் வைகோ. சரி, பேசுவோம்.